நம்மளால எல்லாம் முடியுமா, நம்மளுக்கு இந்த கஷ்டம், இங்கிலீஷ் வராது, தமிழ் வராது, லாங்குவேஜ் வராது, இப்படின்லாம் யோசிக்கவே வேண்டாம். அதெல்லாம் ஒன்றுமே வராது. முதல்ல ப்ரிலிமினரியை நல்லபடியாக முடிப்போம், அப்புறமா ஃபைனல் வந்து அது பண்ணோம். ஸோ ஃபைனலுக்கு வரணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியானது. ஈஸியானா இதை நீங்கள் நம்ம படிச்சிட்டோம்னாவே அது வந்து உங்களுக்கு ஈஸி. அது பேட்டர்னே தனியாக வந்துடுது. சிபிசி, சிஆர்பிசி, கான்ஸ்டியூஷன். இப்போ அதே மாதிரி கான்ஸ்டியூஷனில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து மெயினாக வந்து அதே மாதிரி அதுலலாம் நீங்கள் இந்த 5, 6, 7 ஆக்டில் மட்டும் தரவாக படிக்கணும். மற்றதுலாம் அப்ளிகேஷன் என்னென்ன ஆர்டிகிள்ஸு செக்ஷன்ஸ் வருதோ அதை படித்தா போதும், கம்ப்ளீட்டாக படிக்கணுன்ற விஷயம். பட் சிபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸு, ஐபிசி, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதே மாதிரி வந்து இந்தியன் சக்சஷன் ஆக்டு, இந்து சக்சஷன் ஆக்டு, அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் கான்ட்ராக்டு, ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட், இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக A to Z படிக்கணும். ஸோ இது போத் த வே இது ஹெல்ப்பாக இருக்கும். நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு மேக்ஸிமம் 30 to 35 மார்க்ஸ் அதில் கவர் ஆகிறது மாதிரி தான் வரும். இல்லை அப்படின்னாலும் இட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் ப்ராக்டிஸ். அது வந்து இல்லைனால இதில் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இது வந்து நமக்கு ப்ராக்டிஸ்க்கு யூஸ் ஆகும். பட் கான்ஸ்டியூஷன்லாம் உங்களுக்கு செலக்டிவாக படித்தா போதும், ரொம்ப போக வேண்டியதில்லை. ஒன்லி ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப் டு வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா 50-51 வரைக்கும் வரிசையாக படிச்சிடணும். அதுக்கப்புறம் ஜுடிஷியரி சம்மந்தப்பட்டது, லெஜிஸ்லேச்சர், அப்புறம் அமெண்ட்மெண்ட்டு. ஸோ இந்த ஓரளவுக்கு படித்தா போதும். உங்களுக்கு ஃபண்டமெண்டல் 51A வரைக்கும் படித்தாலே 2-3 வர்றதுன்னா 2-3 இது வந்துடும். அதுக்கப்புறம் தான் அமெண்ட்மெண்ட் லெவல் 368. தென் இல்லைன்னா ஜுடிஷியரி சம்மந்தப்பட்டது, பவர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட், ஹைகோர்ட்டு, ஜுடிஷியரி, அந்த ஏரியா வந்துட்டு நம்ம படித்தோம்னா அதிலே போதும். அதுக்காக எல்லா ஆர்டிக்கிளும் வந்து படிக்கணுன்ற, அது நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அது நமக்கு வந்து யூஸ்வலாக ப்ராக்டிஸ்க்குமே அது வர, எக்ஸப்ட் ரிட் ஜூரிஸ்டிக்ஷனை தவிர 226, 227, அது தவிர 32, இதில் ஒரு 52க்குள்ளே வந்துடும். 32 இன்க்ளூட்ஸ் 51A வந்துடுது இல்லையா. நமக்கு 220 எக்ஸ்ட்ரா படிக்கணும்னா 226 to 227. ஸோ இது மட்டும் அதுவுமே அது அதில் வந்துடும், அந்த பவரில். ஸோ அதனால் அதில் ரொம்ப எக்ஸாமினேஷனுக்காக மற்ற ஆக்டெல்லாம் ரொம்ப மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக சொல்கிறேன், மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது இந்த மெயின் ஆக்ட்ஸ், நமக்கு டே டு டே அஃபேர்ஸில் இதுலேயும் அதான் எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப விரை போகிறதுல அதை திரும்ப இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேமிலி கோர்ட்ஸ் ஆக்ட் கொண்டு வந்துக்கலாம், ஏன்னா அது நமக்கு இதாகிடுது. போக்சோ ஆக்ட் அது நமக்கு உள்ளே வந்துடும். NDPS ஆக்ட் அப்படி சேர்க்கணுன்னா நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு வரலாம். தேவையே இல்லாத மைனர் ஆக்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம கேள்வியே படாத போய் உட்காந்துக்கிட்டு படிக்கணும்னா அதில் வரும் ஒன்று அது அவ்வளோ தூரம். ஏன்னா நம்ம காம்படிஷன் 100 மார்க் கிடையாது. அதை தான் திரும்ப நான் சொல்கிறேன். இப்போ 100 மார்க் நம்ம காம்படிஷன்னா நம்ம ஒரு ஆக்டை கூட விடக்கூடாது. பட் நம்ம காம்படிஷன் வந்து இப்போ 40 மார்க்கு தான் வந்து நமக்கு. இந்த 40 மார்க்கு செக்யூர் பண்ண இந்த டயத்தில் முடிஞ்சதோ அந்த ஃபஸ்ட்டு 50 கேண்டிடேட் வந்து ஜட்ஜஸ், அவ்வளோதான். அதனால வந்து நம்ம கொஞ்சம் செலக்டிவாக படிங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, செலக்டிவாக எடுங்க. டே டு டே அஃபேர்ஸ் நமக்கு யூஸ் ஆகிற ஆக்ட்ஸை எடுத்துக்காங்க. அந்த ஆக்ட்ஸில் வந்து பேர் ஆக்டை படிங்க, ஒரிஜினல் ஆக்டை படிங்க. நோட்ஸ் படிக்கிறது, கிளாஸ் அட்டன் பண்ணுறது வேறு விஷயம், அது தனிப்பட்ட முறையில் நம்ம பேசுகிறோம். விஷயத்தில் இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில ஏரியா வந்து நமக்கு தெரியலாம். பட் அது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு அது ஹெல்ப், மெயின் எக்ஸாமுக்கு வேணால் மேபி சம்டைம் ஹெல்ப் ஆகும். பட் ஐ டோன்ட் திங்க் வந்து அட்டன் பண்ணாதீங்கன்ற அர்த்தத்தில் எல்லாம் நான் சொல்ல வரல. இது வந்து நீங்கள் ஃபுல்லாக அது மாதிரி நம்ம இத்தனை கிளாஸ் போனோம், இவ்வளவு அட்டன் பண்ணோம், இவ்வளவு படித்தோம், மார்க் வரலன்னு சொன்னோன்னா அதுக்கு அந்த எந்த விதத்துலேயும் ஹெல்ப்பாக இருக்காது. பட் அதுவும் ஹெல்ப் தான். ஹெல்ப்னாலும் கூட இதெல்லாம் இருந்தால் கூட இன் அடிஷன் டு தட் ரெகுலராக டெய்லி வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. அந்த டயத்தில் டெய்லி பேர் ஆக்ட் படிங்க. உங்களுக்கு ஏரியா வச்சு அதை படிச்சுட்டே வந்தோம்னா இன்னும் இது வந்து உங்களுக்கு அட்வான்ஸாக ரொம்ப நாள் இருக்குது. இன்னும் கால்ஃபார் பண்ணவே இல்லை. இது கால்ஃபார் எனி மூமெண்ட் வரலாம், நான் 1 மாதம் ஆகலாம், இல்லாட்டி நாளைக்கே கூட வரலாம், அது சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நீங்கள் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நிறைய வந்து ப்ரிலிமினரியை பொறுத்தளவுக்கு பேர் ஆக்ட் வந்து ஒரிஜினலாக டைரெக்டாக படிங்க. டைரெக்டாக வந்து இப்போ பெரிய புக்ஸ் எல்லாம் எடுக்க, நான் கமெண்ட்ரிஸ் எல்லாம் தொடாதீங்க. இது எல்லாத்துலேயுமே பேர் ஆக்ட் எடுத்துக்காங்க. பேர் ஆக்டை வந்து ஒரு செக்ஷனுமே உள்வாங்கி படிங்க. அதுதான் மெயின். வந்து ஜஸ்ட் ரீடிங் எல்லாம் போதாது, ஜஸ்ட் ரீடிங் போதாது. ஜஸ்ட் ரீடிங் வந்து ஒரு இதுவும் படிக்கணும். அதில் லாங்குவேஜ் மெயின் முக்கியம். அதில் ஒரு செக்ஷனுக்கும் அந்த செக்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை தான் நான் சொல்கிறது. இப்போ ஆர்டர் 6 நான் சொன்னது மாதிரி ஒன்று ப்ளீடிங்ஸ் என்ன, பிளைண்ட் அண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். வந்து ஃபேக்ட் சுட் பி ப்ளீடட், அவ்வளோதான். ஒரு ப்ளீடிங்ஸ்னால் ஃபேக்ட் சொன்னால் போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம என்டையர் இதுவும் வந்து ஸோ எவிடன்ஸ் நீட் நாட் பி ப்ளீடட், அதை நம்ம மனசில் வச்சுக்கணும்.
பட் சார் இங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இதையும் சொல்லுவேன், எல்லாம் போகிறோம், எல்லா கொஸ்டின் ஆஃப் லா, சப்ஸ்டென்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா, அப்புறம் வந்து என்ன எல்லா எவிடன்ஸு என்ன போதாதுக்கு இப்போ ஜட்ஜ்மெண்ட்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் எகெயின்ஸ்ட் த ப்ளீடிங்ஸ். நான் சொல்கிறேன்னா ப்ளீடிங்ஸ்னால் ஒரு ஃபேக்ட் தான் இருக்கணும். ஃபேக்ட் என்னென்னா ஃபேக்டை சொல்லணுன்றது ஆர்டர் 6 ஆர்டர் 7 கிளியராக சொல்லிடுது. ஆர்டர் 7 அப்போட் ஒன்லி பேட்டர்ன் தான். எப்படி ஒரு பிளைண்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிளைண்ட்டு தான் ஆர்டர் 7 சொல்லியிருக்கோம். அட்மிஷன், அப்புறம் ரிஜெக்ஷனு, அப்புறம் ரிட்டர்னு, அதே மாதிரி வந்து இது போடுறது தான். இப்போ ப்ரோனோட்டுன்னு என்ன, மிஸ்ஸிங் ப்ரோனோ அப்படி தான் வருமே ஒழிய. பட் ஆர்டர் 6 தான் ஒரு ப்ளீடிங்ஸ்னால் என்ன இருக்கணுன்றது, பட் இன்க்ளூடிங் பிளைண்ட் அண்ட் ரிட்டர்ன். அது மாதிரி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் படிக்கல நீங்கள் அதே மாதிரி தான். இப்போ அமெண்டட் வந்து 2002க்கு முன்னாடி ஒன்று இருக்கும், 2002க்கு பின்னாடி. அப்போ முதல்ல வேணால் 30 days டிசைனு, திரும்ப 90 days வித் பெர்மிஷன் ஆஃப் த கோர்ட், அதுக்கப்புறம் இது கிடையாது. ஸோ இப்போ செக்ஷனை படிக்கலையே அதை வந்து. ஸோ செட் ஆஃப் வரையில் எதுக்கு செட் ஆஃப் வரும். ஸோ கவுண்டர் கிளைம்னா எது கவுண்டர் கிளைம். இப்போ கவுண்டர் கிளைமில் வந்து என்ன அப்படின்னா சூட்டு டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வேரியா நம்ம படிக்கல, கவுண்டர் கிளைம்னா கலெக்டர் கிளைம் என்ன பண்ணுறோம், செட் ஆஃப் பண்ணையில் நம்ம வந்து வி ஹேவ் டு பேர் இட் இன் அவர் மைண்ட்னா வித்தின் தி கிளைமுக்குள்ளே தான் செட் ஆஃப் வரும். அதுக்கு எக்ஸஸாக வரவே வராது. கிளைமும் வந்து சேம் கிளைமாக இருக்கணும். சேம் கிளைம் மீன்ஸ் அந்த மணின்னா மணி இது என்ன நம்ம போகிறோமோ அதை வந்து இப்போ ரிலேட்டடாக தான் சேம் காஸ் ஆஃப் ஆக்சுவல் தான் வரணும். பட் வேற கவுண்டர் கிளைம்னு வரையில் எக்ஸஸாகவும் இருக்கலாம், அது ஒன்றும் இல்லை. ஸோ அது போடையில் நமக்கு வந்து என்ன இன்னொரு இது என்ன எங்கே வரும் அப்படின்னா, கவுண்டர் கிளைம் வந்து சப்போஸ் சூட்டு டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, இப்போ கவுண்டர் கிளைமும் டிஸ்மிஸ் பண்ணணுமா. நம்ம படிக்கையிலே கவுண்டர் கிளைம்னா கவுண்டர் கிளைமோட போயிடக்கூடாது. இப்போ கவுண்டர் கிளைமில் உள்ள வரையில் நம்ம செக்ஷன் அது வந்து என்னன்னா 6A BCDE வரையிலும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ கவுண்டர் கிளைம் எப்படி இருக்கணும் அதை என்ன பண்ணணும் அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் இப்போ என்னென்னா சூட்டு போட்டிருக்காங்க, கவுண்டர் கிளைம் பண்ணியிருக்காங்க. இப்போ கவுண்டர் கிளைம் இப்போ வந்து செப்பரேட் ப்ரொசீடிங்ஸாக எடுத்துக்கிறதா இல்லை ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி அதையே வச்சுக்கிறதா, அவ்வளோதான். இப்போ சூட்டை வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்டோம்னா சூட்டு டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு செப்பரேட்டாக ஸ்டாண்ட் ஆகாது, முடிஞ்சு. சூட்டு டிஸ்மிஸ்னா டிஃபால்ட்டாக இருந்ததுன்னா டிஃபால்ட்டு மேடு எனிவாட். இதே இது வந்து கவுண்டர் கிளைம் போட்டிங்கன்னா சூட்டு டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னா கவுண்டர் கிளைம் வந்து செப்பரேட்டாக நம்ம பண்ணணும். ஸோ சின்ஸ் பிகாஸ் சூட்டு டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்றதுனால சூட் டிஸ்மிஸ் ஹென்ஸ் தி கவுண்டர் கிளைம் ஆல்சோ டிஸ்மிஸ்டுன்னு போட முடியாது. கவுண்டர் கிளைம் வந்து செப்பரேட் ப்ரொசீடிங்ஸாக எடுத்து அதை வந்து நம்ம தனி சூட்டாக ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் சூட்டை எப்படி ட்ரை பண்ணுறோமோ அதே மாதிரி சூட்டை கவுண்டர் கிளைமை வந்து தனியாக செப்பரேட் சூட்டாக வந்து அதை டீல் பண்ணணும். அதுக்கப்புறம் சூட்டு நடத்துகிற மாதிரியே கவுண்டர் கிளைமை தனியாக வந்து ஏன்னா இங்கே பிளைண்ட்டாக இருக்கிறவரை ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் டெலிவரி மாறுவார், அவ்வளோதான். தென் ஆட்டோமேட்டிக்காக இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறது பிறகு பேஸ்ட் ஆன் த இஷ்யூஸ் ஹூ ஹஸ் டு ப்ரூவ் இட். இந்த ப்ரூஃப் ஆஃப் இது வந்து பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து வில் நெவர் ஷிஃப்ட். ஒன்லி த ஓனர்ஸ் ஆஃப் ப்ரூஃப் வந்து ஒன்லி வில் ஆல்வேஸ் ஷிஃப்ட். And who has to prove the claim? They have to go to lead the evidence, and who has to prove the burden has to be proved. Once initial burden proved, foundation fact has been established, then the owners automatically will shift. Then owners shift, then they have to. சில இதில் வந்து என்னென்னா லீகல் ப்ரிசம்ஷன் இருக்கும், சில இதில் ஸ்டேட்டுட்டரி ப்ரிசம்ஷன் இருக்கும், சில இந்த இது ப்ரிசம்ஷனில் இருக்கிறது வந்து ரிபட்டல் எவிடன்ஸ் வேணும். சப்போஸ் ப்ரிசம்ஷன் இல்லைன்னா நம்ம ஆர்டினரியாக போடணும். இன்னி கேஸ் சப்போஸ் 138 ஆஃப் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்னென்னா சர்டன் திங்ஸ் வந்து ஆர் பேசிக் ஃபவுண்டேஷனல் ஃபேக்ட் ப்ரூவ்னா இட் இஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து தெர் இஸ் அ ஸ்டேட்டுட்டரி ப்ரிசம்ஷன், தென் தி பேர்டன் வில் ஷிஃப்ட் டு தி அதர் சைடு. அதே மாதிரி வந்து நம்ம கிரிமினல் கேஸுக்கு சிவில் கேஸுக்கு வந்து ஒரே என்ன நம்ம பண்ணால் கிரிமினல் கேஸை பொறுத்தளவுக்கு த ப்ராசிக்யூஷன் ஹேஸ் டு ப்ரூவ் இட்ஸ் கேஸ் பியாண்ட் ஆல் ரீசனபிள் டவுட். ஸோ இது 4 வேர்டும் அப்படியே கரெக்டாக கம்ப்ளீட்டாக வச்சுக்கணும். யார் ப்ரூவ் பண்ணணும்? ப்ராசிக்யூஷன் தான் ப்ரூவ் பண்ணணும். ப்ராசிக்யூஷன் ஹேஸ் டு வெதர் த டிஃபென்ஸ் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இஸ் இன்னசென்ஸ் ஆர் நாட், தட் இஸ் நாட் தி மேட்டர். ஆல்வேஸ் த ப்ராசிக்யூஷன் ஹேஸ் டு ப்ரூவ் த கேஸ். ப்ரூவ் த கேஸ்னால் சாதாரண கிடையாது, ஒன்லி இட்ஸ் அ பியாண்ட் ரீசனபிள். பியாண்டு ஒன்று இருக்கும், ரீசனபிள் ஒன்று இருக்கும், ஆளும் ஒன்று இருக்கும், டவுட் ஒன்று. ஸோ இது எல்லாம் வந்து நியர் டவுட் இஸ் நாட் எனஃப். அதுக்கு தான் நம்ம இது பண்ண ரீசனபிள், வாட் இஸ் ரீசனபிள் டவுட். ஸோ அதெல்லாம் ஸோ வேறு சிவிலை பொறுத்தளவுக்கு வந்து நாட் ஆஸ் இஃப் த கிரிமினல் கேஸ் வந்து த பிளைண்ட் ஹேஸ் டு ப்ரூவ் த கேஸ் பியாண்ட் ரீசனபிள் டவுட் கிடையாது. இங்கே வந்து நமக்கு என்னென்னா ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸாக தான். அதுக்கும் இதுக்கும் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து என்னென்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் வேணும் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ். அதில் வந்து பியாண்ட் ரீசனபிள் டவுட் தட் மஸ்ட் பி ஆல்வேஸ் ப்ராசிக்யூஷன்.
Whereas இங்க வந்து not the plaintiff, the person, the party who has to prove case. அது வந்து it is not there, whereas the criminal case always the prosecution தான். But whereas here the person who has to prove-ன்றது that depends upon the disputes, depends upon the issues framed in that. It is not the case always the plaintiff must prove his case. Though the general principle is plaintiff has to prove his case and he cannot take advantage of his weakness on the side of the defendant. And the plaintiff has to prove the case on his own merits. On his own merit. But he cannot take advantage. That is the general principles. Whereas it is not always like a criminal case. But இங்க வந்து burden வந்து வேணும்னா based on the issues. Who has to prove then he has to prove the case and with the preponderance of probabilities. அதுதான் preponderance of probabilities beyond reasonable there are vast difference. அது மாதிரி அதில் சிலது statutory presumption வரும். Suppose Pox Act 20ல பார்த்தீங்கன்னா suppose the prosecution proved its foundational fact then burden will shift. Here வந்து burden shift ஆகும். அப்படியே onus is a burden shift to the defense. Then they have to prove their defense in the manner known to law. That is a statutory presumption. 138 Actல இருக்கிறது அதே மாதிரி 20 of the Pox Actல இருக்கிறதெல்லாம் வந்து the statutory statute itself give the certain presumptions. அதான் நம்ம அங்கே பார்க்கணும். Statutory presumptionனா செக்ஷனில் அந்த ப்ரொவிஷன்ஸ்லேயே வந்து presumption clause இருக்கும். அப்போ நம்ம அதை படிக்கையிலே நம்ம பார்த்துக்கணும் எதெல்லாம் வந்து ஸ்டேட்டுட்டரி ப்ரிசம்ஷன் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம்னா அந்த ஸ்டேட்டுட்டரி ப்ரிசம்ஷனில் வர்றது எல்லாத்துலேயுமே ஸ்டில் ஃபவுண்டேஷனல் ஃபேக்ட் ஹேஸ் டு பி ப்ரூவ்டு பை தி ப்ராசிக்யூஷன். தட்னா கம்ப்ளைனன்ட். Prosecution only not the word, we should not think in the other way only police, but whereas if it is a complaint case they will be treated as a prosecutor, then they have to say that the manner known to the how the in police report prosecution proved the same manner when the complaint. But ஒரே ஒரு little bit waiving of இதில் வரையில் ப்ராசிக்யூஷன் வரல he must prove always beyond reasonable doubtல வரும். பட் வேறஸ் இதில் வரையில் சம் வந்து லிட்டில் பிட் preponderance of probabilities. ஏன்னா அதில் இன்வெஸ்டிகேஷன் டூயிங் பை தேர்ட் பார்ட்டி. அதுதான் இப்போ ஒரு சிலது நம்ம இங்கே எடுத்து வச்சுக்கணும்னா கம்ப்ளைண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் பர்சன், இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி இஸ் டிஃப்ரெண்ட் பர்சன், prosecution is different person, trying the court is different. அது நாலுது வரும். வேறஸ் இங்கது வரையில் வந்து the party தேர் வந்து பர்சனல் நாலேஜ். பட் வேறஸ் நீங்கள் ப்ராசிக்யூஷனில் எடுத்தீங்கன்னா அது பர்சனல் நாலேஜ் இல்லை, கலெக்டிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ். அதான் நம்ம அங்கே பார்த்துக்கணும். இதுக்கு நம்ம என்னென்னு பார்த்துக்கணும். ப்ராசிக்யூட் வந்து என்னென்னா இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ் ஆர் கலெக்டிங் த மெட்டீரியல்ஸ். பட் வேறஸ் ஹியர் தே ஆர் சேயிங் அபவுட் தி பர்சனல் நாலேஜ் ஆஃப் இட். அதை தான் நம்ம அங்கே பார்த்துக்கணும். பார்ட்டிஸ் ஆர் கம்மிங் சிவில்லையும் கிரிமினல்லையும் என்ன வரும் அப்படின்னா சிவிலில் வந்து பேஸ்ட் ஆன் தி ஓரல் அண்ட் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ஆஃப் தி பர்சனல் ஆஃப் தி பார்ட்டிஸ், பர்சனல் நாலேஜ் அது வந்து. பட் அங்கே வந்து இட் இஸ் நாட் அ பர்சனல் நாலேஜ். கம்ப்ளைண்ட் வந்து டிஃபெக்ட் கம்ப்ளைண்ட், கிவிங் த கம்ப்ளைண்ட், செட் த லா இன் மோஷன், அவ்வளோதான். பட் இஸ் த சிஸ்டம், இட் இஸ் தி ஒன்ஸ் த கமிஷன் நம்ம அஃபென்ஸ் கம்ப்ளைண்ட் இட் இஸ் அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ஸ்டேட். It affects the society. That concept of the criminal case is entirely, whereas is the personal right they are claiming from their personal knowledge. ஸோ அதனால் சிவிலையும் கிரிமினல் நம்ம போகையில் வந்து இதோட வெய்விங் ஆஃப் எவிடன்ஸ் சரி, அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் சரி, ஸ்கோப் ஆஃப் இது வந்து என்டையர்லி கொஞ்சம் லிட்டில் பிட் டிவியேட் ஆகி டிஃப்ரெண்ட் ஆகும். ரெண்டையும் ஒரே ஃபுட்டில் வைக்க முடியாது, பார்க்க முடியாது நம்ம. அதுக்கு ரீசன்னா இதுதான். இது பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ரிகார்டிங் தி பர்சனல் நாலேஜ் ஆஃப் த பர்சன்ஸ், தென் ஹீ ஹேஸ் டு எஸ்டாப்ளிஷ் வித் தி பர்சனல் நாலேஜ் அது த்ரூ ஓரல் அண்ட் டாக்குமெண்ட். வேற இங்கே எப்படி என்னென்னா எனி அஃபென்ஸ் which affect the state society, if it affect the states, the state has to investigate the matter from the gathering materials. They are forming the opinion by way of filing final opinion, that means final report. Otherwise we can say as a charge sheet under section 173 of CRPC. ஸோ இதில் வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கு எந்த பர்சனலும் நாலேஜும் கிடையாது. he is gathering the materials, he is collecting the materials. Then after that he has to prove the charges from the collected materials. அதான் நம்ம அங்கே பார்க்கணும். ஸோ அதில் வந்து என்னென்னா ஸ்ட்ரிக்ட் ப்ளீடிங்ஸ் கிடையாது.
வேறஸ் நம்ம சிபிசிக்கு வந்துட்டோம்னா ஸ்ட்ரிக்ட் ப்ளீடிங்ஸ் இருக்கணும். இஃப் வித்தவுட் ப்ளீடிங்ஸ் நோ அமௌண்ட் ஆஃப் எவிடன்ஸ் கேன் பி லெட் இன் சிவில் கேஸில். ஈவன் இஃப் இட் இஸ் லெட் இன், கோர்ட் நீட் நாட் கிவ் தி எஃபெக்ட் டு தட். சிவிலில் வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஆஃப் ப்ளீடிங்ஸ் இஸ் ரெக்வயர்ட். plaintiff or the party has to plead there. They have to plead the facts. அதுதான் திரும்ப திரும்ப சொல்றது. Parties have to plead the facts. Need not plead the question of law. Need not plead the evidence. The facts should be proved through oral and documentary evidence. Facts, that is a pleading. The pleading has to be proved through oral and documentary evidence. That whereas in criminal cases, after filing the complaint by the defect of complaint, there are the investigating agencies registering the case under 154, then conducting the investigation, proceeding at 161, 162, 163, all these. Then after he filed the final opinion, that the final report or the charge sheet under 173, then they are one filed before the jurisdictional magistrate. Magistrate then will only put up, if it is offence triable by magistrate, he will allot the number and try the case. If the offence is triable by exclusively triable by a court of session, they have to commit the case. So இதுதான் வந்து இந்த ரெண்டு சிவிலுக்கும் கிரிமினலுக்குமே நம்ம உள்ளது. இதில் ப்ரொசீஜர் சிபிசி உண்டு, அதில் சிஆர்பிசி உண்டு. இது சிபிசியில் வரையில் இதுக்கு ஒன்றுக்குமே வந்துடும். ப்ளீடிங்ஸ்னால் இது தான், ஒரு பிளைண்ட்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு இஷ்யூஸ்னால் இதை பேஸ் பண்ணி தான். இப்போ இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணியில் நம்ம என்ன பண்ணுறோம்? So admitted fact need not be proved. The basic principles நம்ம we have to bear it in our mind. இப்போ இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ண போகையில் நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு வரையில் மெயின் எக்ஸாமுக்கு இது வரும், உள்ளே வரும். இப்போ நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதையில் நீங்கள் வெளில பேராக்ட் வேணும், எல்லா லாங்குவேஜ் படிக்கணும். உங்களுக்கு கொடுக்குற ஆப்ஷனில் வந்து எந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டுன்றதை அனலைஸ் பண்ணி நீங்கள் டிக் பண்ணால் தான் இதில் வரும். ஸோ மெயினில் வரையில் நீங்கள் வந்து அதில் தனியாக வந்து ஜிபிசிபா ஒரு பேப்பரும், அடுத்த பேப்பர் டிரான்ஸ்லேஷன் வந்து நீங்கள் ரொம்ப இது பண்ணவே வேண்டியதில்லை. இப்போ வந்து என்னென்னா டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு மெயினாக தான் சொல்கிறோம். என்ன ஒன்று டாக்குமெண்ட்லேருந்து வரும், ஒன்று டெப்போசிஷன்லேருந்து வரும், ஒன்று வந்து என்ன வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் அது மூணு தான் வரும். நீங்கள் இடையில டெய்லி ட்ரையல் கோர்ட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணையில நீங்கள் எடுக்கிற டெப்போசிஷனே போயிட்டு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிங்கன்னா சரியாக போச்சு. இப்போ ட்ரையலில் வர்ற ஒரு டெப்போசிஷன் வருதுன்னா தமிழில் தான் ரெக்கார்ட் பண்ணுவான். அது ஆஸ் இட் இஸ் வந்து இஃப் யூ டூ த ப்ராக்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்லேட்டிங் இன்டு இங்கிலீஷ்னால் ஒரு பிரச்சனையும். அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து இங்கிலீஷில் இருக்கிறது அப்படியே வந்து ஹைகோர்ட் ஜட்ஜஸ்மெண்ட்ஸ் எல்லாம் சிலது எடுத்திங்கன்னா அதில் அதிலே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பழகிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தான் ஒன்றும் தேவையில்லை. எல்லாம் எனி ஒன் ஆஃப் த சேல் டீட் ஆர் அக்ரிமெண்ட் ஆர் எனி திங் மார்ட்கேஜ் டீட், ஏதாவது ஒன்று டீடு தான். எனி டாக்குமெண்ட்ஸ் அதில் வெர்ஷன்ஸ் ஒன்றுதே. உங்களுக்கு தமிழில் இங்கிலீஷையும் ஒரு உல்ட்டா போடணும், அவ்வளோதான். பேசிக் வந்து 10 மார்க்ஸுக்கு வந்து ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் தமிழில் எதெல்லாம் கொடுக்கணும் அதை இங்கிலீஷ் அப்படியே ரிவர்ஸில் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னாவே போதும். வெக்காபுலரி அது நோ அதர் ஆப்ஷன், வி ஹோ டு ஃபாலோ வெக்காபுலரி. அதை நம்ம இது பண்ணிக்கிறணும், அது பண்ணணும், வேர்டு ஆப்ட் வேர்டு. பட் மற்றபடி இந்த மெத்தட் வந்து வரிக்கு வரி டிரான்ஸ்லேட் பண்ண நினைக்காதீங்க, வேர்டுக்கு வேர்டு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த கான்செப்டை அப்படியே கொண்டு வரணும், அவ்வளோதான். இதுதான் பார்ப்பாங்களே ஒழிய ஐய அப்படியே நானுன்னு போடுறாங்களா, வி அப்படியே நாமுன்னு போடுறாங்களா, மீ அப்படியே என்னுடையன்னு போடுறாங்களான்லாம் பார்க்க மாட்டாங்க. டோன்ட் கன்ஃபியூஸ் இட். அந்த மாதிரியெல்லாம் டோன்ட் கிவ் தட். அப்படி போட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னா போட்டலாம் ஓவராலாக வந்து யூ ரீட் இட். என்டையர் டெப்போசிஷனை படிச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து நம்மகிட்ட என்ன லாங்குவேஜ் இருக்கோ அதை அப்படியே கன்வெர்ட் பண்ண பாருங்கள், அவ்வளோதான். வரிக்கு வரி வேர்டுக்கு வேர்டு பார்க்கணுன்னா மீனிங் வராது. அதனால் என்டையர் இதை கடன்னு ஒரு இடம் வந்து உள்வாங்கி படிக்கணும். கான்செப்ட் என்னன்னு படிச்சிடணும். கான்செப்டை படிச்சுட்டு நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் அப்படியே கன்வெர்ட் பண்ணணும். உங்களுக்கு மீனிங் வருதான்றது மட்டும்தான் பார்ப்போம். அதெல்லாம் வந்து வேர்டு பை வேர்டாக போட்டிருக்காங்களான்லாம் பார்க்கவே மாட்டாங்க. டிரான்ஸ்லேட் பேப்பரை பொறுத்தளவுக்கு நிறைய இன்ஃபேக்ட் சிலர் வந்து மற்றதில் பாஸ் பண்ணாங்க, டிரான்ஸ்லேட்டில் ஃபெயில் ஆகிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லை. அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அவங்க ராங் அப்ரோச் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால என்னென்ன படிக்கல அதுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கணும். ப்ராக்டிஸ் சொன்னால் நீங்கள் பேவ் சைமல்டேனியஸாகவும் படிக்கலாம், படித்தேன்னே அப்பப்போ டைம் இருக்கையில். ஈவன் அதான் நான் சொன்ன மாதிரி குரூப் ஸ்டடி எடுக்கலாம். ஒருத்தர் தமிழ்லேருந்து கொடுக்கலாம், அது அப்படியே ஒருத்தர் இங்கிலீஷில் பண்ண சொல்லலாம். நீங்களே மாற்றி கரெக்ஷன் பண்ணுங்கள். கரெக்ஷன் பண்ணையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ். இது லாங் டைம் ப்ராசஸ்.
இப்போ ஒரே நாளையில் ஒரு நைட்டில் முடியாது. சில விஷயங்கள்லாம் வந்து எப்படின்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண 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 எளிமையாக்கிக்கலாம். நமக்கு எடுத்த உடனே கொஞ்சம் சிரமமாக தெரியும். ஆனால் அது சிரமம் வந்து காலப்போக்கில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பை வே ஆஃப் ப்ராக்டிஸில் வந்து வி கேன் சேஞ்ச் இட். வந்து அன்னைக்கு வந்து நம்ம வந்து நமக்கே ஒரு இதாக இருக்கும். வந்து இனிஷியல் பீரியடில் நமக்கு கஷ்டமாக இருந்தது, அன்னைக்கு பின்னாடி வந்து நம்ம இதாக இருக்கும். ஹெசிடேட்டே பண்ணாதீங்க. நமக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்மகிட்ட உள்ளதை வந்து நம்ம வந்து ஏன் நம்ம வெளியில் சொன்னால் சங்கடப்படுவாங்களோ, நம்ம ஒன்றும் தெரியல நினைப்பாங்களோ, நமக்கு இது புரியலனா அப்படி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ எப்படி இருந்தாலும் என்ன வந்து இப்படி பேப்பரில் போகத்தானே போகுது. ஒன்றும் எக்ஸாம் பண்ணலைன்னா அது வேறு விஷயம். எக்ஸாம் எழுத போகிறதில்ல, போஸ்டிங் போகிறதில்லன்னா வேறு விஷயம். ஒன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு முடிவு பண்ணிட்டோம், போஸ்டிங் போகணும்னு முடிவு பண்ணால் ஹெசிடேட்டே பண்ணக்கூடாது. ஜூனியர் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆனால் 7 வருஷம் டைம் இருக்குது, 7 இயர்ஸ். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிகினிங்லேருந்தே ப்ராக்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். இந்த ரீட் பண்ணுறது, டிரான்ஸ்லேட் பண்ணலாம், அப்பப்போ பண்ணிக்கலாம். ரெகுலராக டெய்லி வந்து என்னென்னா ஒரு வீக்கெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு வீக் ஒரு சாட்டர்டே சண்டேஸ் வந்து நம்ம கம்பல்சரியாக எடுத்துக்கிறணும். ஒன்றும் இல்லை, ஒரு பேஜ் எடுத்துக்கிறணும். ஒரு ஜட்ஜ்மெண்ட் இப்போ எல்லாம் எல்லாமே அப்லோட் ஆகி வந்துடுது. முன்னெல்லாம் நம்ம போய் புக்கை பார்க்கணும், தேடணும், அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாம் 2வது இம்பார்ட்டன்ஸான ஜட்ஜ்மெண்ட் வேறு எல்லாம் குரூப்பில் வந்துடுது. சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணிங்க, நியூஸில் சொல்லிடுறாங்க. ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட்லாம் கண்டுபிடிக்கிறது இப்போ ஈஸி. முன்னெல்லாம் வந்து ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட் பார்க்குறது கஷ்டம். அது வந்து ஓவர் ஆயிடுச்சுன்னா வந்து அதை பார்த்தே தெரியாது. நம்ம வந்து நிறையா வந்து ஓவர் உள்ளாயிருக்கும். அதையே சைட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸே வந்து என்ன சைட் பண்ணுவாங்க, அது ஆர்கனி ஓவர் உள்ளாயிருக்கும். ஸோ அதெல்லாம் முதல்ல கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. உங்கள் சேனலில் எல்லாமே வந்துடுது, ஓவர் ரூல் ஜட்ஜ்மெண்ட் முதல்ல. இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு வந்து ரொம்ப ஈஸி. என்ன வேணால் நம்ம வியோட்டு பிளானிங், நம்ம வந்து கொஞ்சம் பிளான் பண்ணணும், அவ்வளோதான். கொஞ்சம் பிளான் பண்ணி கொஞ்சம் ஹெசிடேஷன் எல்லாம் விட்டுட்டு, கொஞ்சம் சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு, வீக்கெண்ட்ஸ் எவ்வரி வீக்கெண்ட்ஸ் வந்து எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு ஏதாவது எனி டாக்குமெண்ட்ஸ் நம்ம அது நம்ம எழுதி பார்க்குறதா அப்படியே வரும். எனக்கு ஸ்கூலாக ஒரு 10 எஸ்ஏ கொடுத்து எழுதி 10 எஸ்ஏ படிச்சுட்டு போய் அதில் ஏதாவது ஒரு எஸ்ஏ வந்ததுன்னா அது எழுதுறது, ஒரு 10 பேராகிராஃப் எழுதுறது, அப்படி இருந்தெல்லாம் இது பண்ண முடியாது. நமக்கு என்ன, அந்த வர்றதை நம்ம படிச்சுட்டு நம்ம லாங்குவேஜுக்கு எழுதலாம், தவறே கிடையாது. மீனிங் கன்வே பண்ணணுன்றதான் வந்து டோன்ட் எக்ஸ்பெக்ட் இட் கோர்ட் லாங்குவேஜ். நிறைய பேர் பயமுறுத்துவாங்க, இல்லை கோர்ட் லாங்குவேஜ் இருக்கணும், லீகல் மேக்ஸிமம் அப்படியே போடணும், அப்புறம் இது ப்ரோவெர்ப் அப்படியே போடணும். இதெல்லாம் இதே கிடையாது, கான்செப்டே கிடையாது. தெரிஞ்சதுன்னா லீகல் மேக்ஸிம் கொடுத்தானா லீகல் மேக்ஸிம் போட போகிறோம். லீகல் மேக்ஸிம் தெரியலைன்னா அதுக்காக பயப்பட வேண்டான்றதுக்காக சொல்கிறேன். இப்போல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா இதுவுமே நம்ம வந்து என்ன இருக்கிறது எல்லாமே அவ்வளோ லீகல் மேக்ஸிம் பார்த்துட்டு இருக்க முடியாது. எல்லா ப்ரோவெர்ப்ஸ் வந்து அது டிபெண்ட்ஸ் அப்பான் தட். ஒரு சிலருக்கு ஒரு சில ஏரியான லாங்குவேஜ் ஈஸியாக இருக்கிறவங்களுக்கு சப்ஜெக்ட்டுக்கு டஃப்பாக இருக்கும், சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கிறவங்களுக்கு லாங்குவேஜ் டஃப்பாக இருக்கும். அதனால் நமக்கு எது சரியாக இருக்குது, நமக்கு எது வருது, நம்ம வீக்னஸ் என்ன. இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, முதல்ல நம்ம ஸ்டடி பண்ணிக்க தெரிஞ்சுக்கறணும். முதல்ல நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட்டு தான் இதில் வெரி முக்கியம். நம்மளை அசஸ் பண்ண முடிஞ்சிருச்சு, வேர் வி ஆர் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா வேர் வி ஹவ் டு கோ, அப்படி இது 2 தான். இப்போ வந்து இந்த கேப்பு தான் நமக்கு. வேர் வி ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு டு அட்டைன் தட் பிளேஸ் வந்து வேர் வி ஹவ் டு கோ, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 பிளேஸ். இதை தான் நம்ம அது வந்து இன்னொருத்தர் நான் ஐ காண்ட் அசஸ் யூ, உங்களுக்கு என்ன தெரியும்ன்றது எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு என்ன தெரியும்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து என்னென்னா நமக்கு தான் தெரியும். நமக்கு அப்போ எழுதியிலே தெரிஞ்சிடும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு பேராகிராஃப் எடுக்கிறீங்க, அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க, அதை உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கொடுக்குறீங்க, கொடுத்து இது பண்ணாங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு நம்ம தெரிஞ்சிடும். அதில் ஒன்றுமே ஹெசிடேட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு வீக்கில் டிரான்ஸ்லேட்னா ஒரு டாக்குமெண்ட் எடுங்க, இன்னொரு வீக்கில் வந்து ஒரு டெபோசிஷன் எடுங்க, இன்னொரு வீக்கில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுங்க. கண்டிப்பாக ரொம்ப ஸ்லோவாக போகலாம். ஒன்றும் ஆன்சர் ஒரே நாளையில் உட்காந்துட்டு படிச்சுட்டு எஸ்ஏ படித்தது மாதிரி எழுதி மக்கப் பண்ணி எழுதி பார்த்துட்டு ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குதா, இது கிராமர் கரெக்டாக இருக்குதா, வவல் சரியாக போட்டிருக்கிறோமா, கான்சனன்ட் சரியாக போட்டிருக்கோமா, இதெல்லாம் அவசியமே கிடையாது. இதுக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப டீப்பாக போயின்னு ரொம்ப ஒன்றுக்கு பயந்துக்கிட்டு இருந்தோம்னா அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியாது. நீங்கள் அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். தி அல்டிமேட் கான்செப்ட் என்ன வந்து நம்ம வந்து அதை உங்களுக்கு வந்து ஓவராலாக உங்களுக்கு ஓரளவுக்கு இதில் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கா, ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கிரகிச்சுக்கிறதுக்கு வந்து லாங்குவேஜ் இருக்கா, அவ்வளோதான்.
இது ரெண்டு தான் கொஸ்டின் வந்து ஒரு எக்ஸாமினேஷன் பேட்டர்னே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். 10% எதுவும் இருக்காது, 10% எதிர்பார்க்கலாம். அதுக்காக தான் இப்போ வந்து இப்போ இல்லைன்னு உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து இப்போ எங்களுக்கு அடுத்த பேட்ச்லாம் 25-30 எடுத்தவங்களுக்கு அப்போ வந்து மார்க்கே கிடையாது ஆக்சுவலி. இந்த மாதிரி இப்போ வந்து என்னென்னா ஆல் இண்டியா பேசிஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் 2 எக்ஸாம் கம்பல்சரியாக வைக்கணுன்றதுனால இப்போ வைக்கிது. எங்கள் பேட்சில் வரையில் எல்லாருமே ஹை மார்க்ஸ். எங்களுக்கு அடுத்ததில் வரையில் அதே ப்ராப்ளம் வந்தது அப்படின்னேல யாரெல்லாம் வந்து 25 ஐ திங்க் இது லாஸ்ட்டு 25-26 எடுத்தவங்களுக்கெல்லாம் கூட அடுத்த பேட்சில் வந்தது. அதுக்கப்புறம் பேட்டர்ன் மாறினதுக்கு அப்புறமே டோட்டலாகவே வந்து என்ன அப்படின்னா யாருமே பாஸ் பண்ண முடியல ஒரு பேட்சில், 0 அந்த பேட்சில். அதுக்கப்புறம் 1-2, அதுக்கப்புறம் இப்போ 6. எது சொல்ல வரேன்னா இப்போ வந்து அது உங்களுக்கு இது வந்து இப்போ இந்த பேட்டர்னை மாற்றவே முடியாது. இந்த பேட்டர்ன் வந்து இது யூனிவர்சலாக வந்து ஆல் ஓவர் இந்தியா. இங்கே நம்ம இதில் மட்டும் அந்த ப்ராப்ளம் இல்லை, நிறையா ஸ்டேட்டில் வந்து இதே ப்ராப்ளம் தான். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு வேக்கன்சி நிறையா இருக்குது. முடியாததுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது மெயினாக வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் நம்ம வந்து முதல்ல பார்த்துட்டு நம்ம ஸ்டாண்டர்டு என்னன்னு நமக்கு தெரியும். அதுதான் இப்போ இது நம்ம ஸ்டாண்டர்டை வந்து அடுத்த எந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும், இதை எப்படி கொண்டு போகணும், எவ்வளவு நாளையில் கொண்டு போகணும், இது 3 தான். இது வந்து நம்ம பிளான் பண்ணுறது தான். இந்த பிளான் பண்ணி செஞ்சோம்னா வேறு ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்னைக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஸ்டாண்டர்டு இன்றைக்கி இந்த இது என்ன, அடுத்து நம்ம இது போகணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா சரி இப்போ இதுக்காக நம்ம என்ன டியூரேஷன் ஆகும், இந்த டியூரேஷனில் நம்மக்கிட்ட உள்ள மைனஸ் எல்லாம் வந்து வீக்னஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம இதை வந்து அதை குறைச்சி நம்மளுடைய பாசிட்டிவ் திங்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு வந்து என்ன மெத்தடில் செய்ய போகிறோம், இதுக்கு டியூரேஷன் எவ்வளோன்றது நம்ம தான் அசஸ் பண்ணணும். அது நம்மள்கிட்ட தான் இருக்குது. நம்ம வந்து அப்போ எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன செய்யணும், எங்கே போகிறோம், எவ்வளவு நாள் தேவைப்படும், எப்படி செய்ய போகிறோம்ன்றதை உட்காந்து பிளான் பண்ணணும். அது வந்து பிளான் ஆஃப் இது வந்து சரி. நமக்கு வந்து என்னென்ன ஸ்மார்ட் ஒர்க்குன்றது ஒன்று இருக்குது. படிக்கிறது எல்லாரும் படிப்பாங்க. ஒரு சில நேரத்தில் என்னென்ன நம்ம படிக்கும், ஃப்ரெண்ட்ஸ்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க, லாஸ்ட்டில் போய் கேட்டு ஒரு நாள் படிப்பேன் சார். அவன் கூட கெப்பாசிட்டி ஒரு நாள் வருஷமெல்லாம் படிப்பாங்க. நான் அது வேறு அதுதானே என்னடா அவன் போன வாரம் மேபி ஒரு சிலர் சீட் பண்ணுவாங்க, நைட்டெல்லாம் போய் படிச்சிருவான், நம்மளும் வந்து எதுவும் இது பண்ணுற மாதிரி பண்ண, அது வேறு விஷயம். அது சீட்டிங் ஒரு குரூப் இருக்கும், படிக்காத மாதிரியே படிக்கும், ஆனால் பூரா படிக்கிறதெல்லாம் படிச்சுட்டு கடைசியில் அது மீதி நேரம் எப்போவெல்லாம் அது பொழுதுபோக்கணும்னு நினைக்குமோ அது நம்மளை வந்து சுரண்டிக்கிட்டு உட்காந்துருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு குரூப் இருப்பேன், அது வேறு விஷயம். அந்த சீட்டிங்கை நம்ம பார்த்துட்டு நமக்கு தகுந்த மாதிரி அந்த சீட்டிங் தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிட்டு அதை சீட் பண்ணுற வழியில் அது அந்த வேலையை பார்த்துட்டு போகணும். பட் நான் இதுக்கு என்ன சொல்கிறேன்னா கெப்பாசிட்டின்றது வந்து நம்ம ஒரு குரூப் உட்காந்து 4 பேர் ஒரே டயத்தில் படித்தோம்னா அதை நம்ம எப்படி நம்ம ப்ரெசன்டேஷனாக அது ஈஸியாக தெரிஞ்சு போயிரு கெப்பாசிட்டி. இப்போ வேறு வேணும்னா இப்போ ஒன்றும் இல்லை 3 பேர் அடிக்கிறோம், ஆளுக்கு ஒருத்தர் டெபாசிஷன் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம், ஒருத்தர் டாக்குமெண்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம், ஒருத்தர் வந்து ஜட்ஜ்மெண்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். அப்போ 3 பேர் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், தவறே கிடையாது. அதில் ஒன்றும் இல்லை. இது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அது என்ன ஈகோ என்ன, இதில் என்ன இது என்ன. அப்போ கரெக்ஷன் பண்ணிவிட்டு எங்கே விடுறோம்னா திரும்பி நெக்ஸ்ட் வரையில் அவங்க சப்ஜெக்டை மாற்றிக்கலாம். அப்போ ட்ரான்ஸ்லேட் டெபாசிஷன் எடுத்த ஒரு டாக்குமெண்ட்டு எடுத்து படிச்சுட்டு நம்மள கரெக்ஷன் பண்ணோம்னா அது கொஞ்சமாக அது வந்துடும். அது நீங்கள் இந்த டியூரேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றில் ஒரு 6 மாதம் அந்த ஒரு இது எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பெர்ஃபெக்ட். அந்த ஒரு பேப்பருக்கு வந்து எதுவுமே படிக்க வேண்டியதில்லை. டிரான்ஸ்லேட்டுக்கு போய் படிக்க வேண்டிய என்ன அதுக்கு நமக்கு, அதுக்கு படிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒன்லி லிட்டில் பிட் ப்ராக்டிஸ். அதுவும் வந்து 100 மார்க் எடுக்க வேண்டியதில்லை, 40 மார்க் எடுத்தால் போதும். சரி, ஒரு 40 மார்க்குக்கு வந்து ஒரு தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டோமா? +2 முடிச்சு டிகிரி முடிச்சு இவ்வளோ 7 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். நிறைய பேர் டபுள் டிகிரி எல்லாம் இருக்கிறோம். அதில் ஒன்று அது இல்லை. 5 இயர்ஸ் கோர்ஸ் மினிமம் தானே வந்து டிகிரி இல்லாத எத்தனையோ பேர் வந்து பிஜி அதெல்லாம் முடிச்சு பிஹெச்டி பற்றி எம்ஃபில் முடித்தவங்கெல்லாம் திரும்ப பிஎல் வர. எதுக்கு சொல்ல வர்றேன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அது ஏதோ அதாவது பாஸ் பண்ணுறது அதை இருக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். கொஸ்டின் எக்ஸாம்னா ரொம்ப கஷ்டம்ன்றது மாதிரி என்ன, அதை கொஸ்டின் அது எக்ஸாமினேஷன் ஆஸ்பெக்டில் திங்க் பண்ணாங்க. இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், தயவுசெய்து ப்ரிப்பேர் பண்ணையில் எக்ஸாமினேஷனை நினச்சிட்டு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. படிக்கிறதும் எக்ஸாமினேஷன் நினச்சி படிக்காதீங்க. நம்ம ப்ரொஃபஸரை பொறுத்தளவுக்கு அது படிக்கிறது யூபிஎஸ்சி அது ரெக்ரூட்மெண்ட் வந்து சர்வீஸ் கமிஷன் அது வேறு, அவங்க அப்படித்தான் படித்தாகணும். பட் நமக்கு அப்படி கிடையாது. வந்து நம்மளது வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து இது ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட்னா நம்ம ஒன்லி இந்த காம்படிஷன் ஒன்லி அமாங் அஸ் ஒன்லி.
நம்மளுக்குள்ளே தான் காமிது. ஒன்று மூணாவது ஆள் யாரும் வரப்போகிறதில்ல, வேறு இதில் வரப்போகிறதில்ல. இப்போ நமக்குள்ளது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம படிக்கிறது இதே புக்கை தான் எல்லோரும் படிக்க போகிறது இல்லை. ஒன்று யாரும் சீக்கிரட் அப்போ மற்றதுனா வேறு கோச்சிங் சென்டர் போகிறான், இல்லாட்டி வேறு புக்கை படிக்கிறான், இல்லாட்டி வேறு ஆத்தரை படிக்கிறான்னெல்லாம் அது ஒன்றா. இங்கே பேராக்ட் யார் படித்தாலும் அதுதான் படிக்க போகிறோம். இப்போ பிரச்சனை என்னென்னா, நீங்கள் எங்கே போனாலும் என்ன படித்தாலும் பேராக்டில் வந்து உங்களுக்கு வேறு நோட்ஸ் நம்ம படிப்போம்னா அலாபாத் சீரீஸ், அப்புறம் தென்மொழி கைடு, அப்புறம் அந்த சீரீஸ் படிக்கிறோம்னா அது டிஃபர் ஆகும். பட் இங்கே படிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதே பேராக்ட் நீங்கள் வந்து பார்லிமெண்ட் ஆனது அதே பிரிண்டடு, வேறு பிரிண்ட் வேணால் வேறு இயர் வேணால் மாறுமே ஒழிய நீங்கள் எது அன்லஸ் 1 or 2 ஸ்மால் அமெண்ட்மெண்ட்ஸ் அது வரைக்கும் விட அதுக்கு தான் லேட்டஸ்ட்டு வாங்கிக்கிறணும். சில அமெண்ட்மெண்ட் ஓல்டு புக்கில் அமெண்ட்மெண்ட்ஸ் கேரியட் ஆகிருக்காது. லேட்டஸ்ட்டு பேராக்ட்ஸை படிக்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், பேராக்ட்ஸை படிங்க. மற்றபடி ப்ரிலிமினரிக்கும் மெயினுக்கும் இதில் டிரான்ஸ்லேட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் தனியாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களே ஹெசிடேட் இல்லாமல் உட்காந்து நீங்களே எழுதலாம், இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இது பண்ணலாம். இல்லை உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாலும், சப்போஸ் சில பேர் அட்வொகேட் சன்ஸ் இருப்பாங்க, டாட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃபாதரு, பிரதர், மதரு, சிஸ்டர்ஸ் அவங்க அட்வொகேட்ஸ் இருப்பாங்க, இல்லாட்டி சில ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ்லாம் கொடுப்பாங்க, இல்லாட்டி ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க. அது அவங்க பர்சனல் அவங்க தான். அவங்க எல்லாம் வந்து இது பண்ணி அவங்க ஹெல்ப்பில் வந்து நீங்கள் எழுதி கொடுக்கலாம், அவங்கள கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம். அவங்க வந்து சில வேர்ட்ஸ் பெட்டர் வேர்டெலாம் சில இதில் ஆப்ட் வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணலாம். அது ஒரு தடவை ஒரு டைம் 2 டைம், ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நமக்கு வேகுவாக இருக்கும், செகண்ட் டைம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு, தேர்ட் டைம் கொஞ்சம் இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. இது ஒரு 10 டைம்ஸ் இது மாதிரி ஒரு 10 வீக்ஸ் எழுதிட்டோம்னா அதுக்கு நம்ம செவையில்லாத ஜஸ்ட் லைக் தட் அப்படியே இது பண்ணி போயிடலாம். நாங்கள்லாம் என்ன செஞ்சோம்னா ஒரு இது சொல்லிடுறோம். நாங்கள் தான் ட்ரையல் எடுத்துவோம். டெப்போசிஷன் சீனியர் ட்ரையல் எடுக்கிறாங்க, இல்லாட்டி சப்போஸ் நம்ம வேறு கேஸ்னா கூட டெப்போசிஷன் எடுக்கையில் அப்படியே நோட்ஸ் வச்சு எழுதிட்டே வந்துடுவேன் கோர்ட்லேயே லைவாகவே. இப்போ டெப்போசிஷன் எடுக்கிறாங்கன்னா அங்கே உட்காந்து நாங்கள் கீழே உட்காந்து ஒரு நோட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே அவங்க எடுக்க விழுந்து முதல்ல டெப்போசிஷன் அப்படியே எழுதிடுறது. ஜட்ஜ் டிக்டேட் பண்ணலாம், அதை திரும்பி அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். இல்லாட்டி சில நேரத்தில் என்னென்னா டெப்போசிஷன் நாங்கள் எடுக்கையிலே அப்படியே டிரான்ஸ்லேட்டர்ஸ்லேயே எழுதிடுவோம். எழுதிட்டு திரும்ப அந்த டெப்போசிஷன் அண்டி எடுத்து பார்க்கல. ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ்ன்றதுக்காக சொல்கிறேன். அதனால் நத்திங் இஸ் இம்பாசிபிள், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் இஃப் யூ திங்க் தட். அதுதான். அதனால் வந்து பயப்படாதீங்க, எக்ஸாம்னு நினச்சி படிக்காதீங்க மெயினாக. அப்படி படித்தாலே அது பாதி இது என்ன, எந்த வயசானாலும் என்னதாக இருந்தாலும் ஒரு லேசாக ஒரு ஓரத்தில் ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்குமோ. எப்படி ஃபியர் இருந்துகிட்டு இருக்குமோ, நம்ம ஒரு பக்கம் படித்தோம்னா வி டோன்ட் கான்சன்ட்ரேட் ஆன் தி சப்ஜெக்ட், வி கேன் கான்சன்ட்ரேட் ஆன் த தீம்ஸ். அந்த என்ன இருக்குன்ற பயத்தான் நமக்கு ஓரத்தில் ஒரு மூலையில் வந்து எக்ஸாமுக்கு அது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பண்ணோம்னா வி கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். அது ஒரு ப்ராப்ளம். பேட்டர்ன் ப்ரிப்பேர் பண்ணுறது அது வேறு விஷயம். நம்ம சிஸ்டமேட்டிக்காக ஒரு டைம் எடுத்து நம்ம ஒரு ஷெட்யூல் போடலாம். ஒரு என்ன இப்போ நம்ம கோர்ட் ஒர்க் இருக்குன்னா, இப்போ சீனியர் ஆஃபீஸில் இருக்கிறோம்னா நம்ம கட்டாயம் கோயிட் தான் ஆகணும்னா அந்த கோயிட் போயிடுவோம். அப்புறம் ரிமைனிங் பீரியடில் வந்து நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணலாம். வீக்கெண்ட்ஸில் சாட்டர்டே, இப்போ சாட்டர்டேஸில் கிளாஸ் வரீங்கன்னா சண்டே கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ முன்னாடி அதர் டேஸில் ஈவினிங்கில் டெய்லி 1 or 2 hours உட்காந்து ரெகுலராக வந்து இதை பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி பண்ணி ஒரு நமக்கு வந்து என்ன ஒர்க் லோட் இருக்குது, அதர் கமிட்மெண்ட்ஸ் என்ன, நமக்கு டைம் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய 24 hours தான் எல்லாருக்கும், அதுக்கு மேலே கிடையாது. இந்த 24 hours வந்து எல்லோரும் ஒரே மாதிரி ஷெட்யூல் போட முடியாது. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். பர்சனல் ஒர்க் இருக்கும், பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், இல்லாட்டி அஃபீஷியல் இது இருக்கும். அதெல்லாம் சில விஷயங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எவ்வளோ டயத்தை வந்து அதுக்கு ஒதுக்க முடியும். அப்பார்ட் இதில் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 24 hours நம்ம இந்த இதுக்காக எவ்வளோ டைம் ஒதுக்க முடியும். ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ ஒதுக்கணும்னா ஸோ 1 month நமக்கு இவ்வளோ டைமு. இப்போ சப்போஸ் ஷெட்யூல் எக்ஸாம் வந்து இப்போ எக்ஸ்பெக்டட்னா இப்போ ஸோ இப்போ எப்ளிகேஷன்னா எக்ஸாம் கவுன்ஸ் கால்ஃபர் பண்ணிட்டால் நமக்கு ஒரு டைம் கொடுத்துருவாங்க. அதில் டேட் ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ ப்ரிலிமினரி எப்போ, ஃபைனல் எப்போ, வைவா எல்லான்னு. ஸோ அதில் வந்து அதுக்கப்புறம் அந்த ரீஷெட்யூல் பண்ணிவிட்டு ஸோ நம்ம எது வரைக்கும் படிச்சிருக்கோம், எவ்வளோ நம்ம ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருக்கு, இப்போ ரிமைனிங் ப்ரிப்பரேஷன் எங்கே இருக்குது, இப்போ நமக்குள்ளே இந்த டைம் இதை ஃபில்டர் பண்ணி எவ்வளோ நாள் அப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், கூட்டணுமா குறைக்கணுமா. ஸோ அது வந்து பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்ஸ் இஃப் யூ டிசைடட் டு வந்து யூ ஆர் கோயிங் டு அப்பியர் இந்த எக்ஸாம்னா நான் சொல்கிறேன். இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நம்ம படிக்கிறது வந்து இந்த ப்ரொஃபஷனுக்கு நம்ம எப்படி இருந்தாலும் படிச்சு தான் ஆகணும். இப்போ படிக்கிறது தான் பின்னாடி வரைக்கும் நாங்கள்லாம் அப்போ படித்ததான். இப்போ ஜட்ஜ் ஆனதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு டைமே கிடையாது. வி நெவர் ரீட் இட், நாட் ஏபிள் டு, முடியவே முடியாது. இன்ஃபேக்ட் இதுக்காக எதுக்கு சொல்லுவேன்னா, அப்போ வந்து வரையில் எனக்கு என்னென்னா வந்து சிபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸு அண்டு இது கான்ட்ராக்ட் ஆக்ட், ஸ்பெசிஃபிக்லி ஃபேக்ட் வந்து நீங்கள் இப்படி ரிவர்ஸில் கேட்டாலும் சொல்லுவோம், இப்படி ரிவர்ஸில் போட்டாலும் சரி, எந்த ப்ரொவிஷன் கேட்டாலும் சொல்லுவோம், செக்ஷன் வைஸாக சொல்லுவோம்.
ஆர்டர் சொல்லுவார், ரூல் சொல்லுவோம். இல்லை எதுக்கு சொல்லுவார்னா அந்த அப்போ இருந்தது. பட் வென் வந்து அதே வந்து இன்னைக்கு கேட்டாலே சொல்ல முடியாது. இந்த சொல்லையில் என்ன பண்ணுறோம் என்ன 100 மாதிரி சொல்கிறோம். ஸோ சில நேரத்தில் அந்த மாதிரிலாம் வரும். ஏன்னா அதுக்கு நாளாக வந்து வரையில இங்கே வரையில் எங்களோட ஒர்க் பேட்டர்ன் வந்து டெய்லி இருக்கக்கூடிய டே டு டே வீட்ஸ் பார்க்குறது நமக்கு அதை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். பட் தேவைன்னா பார்த்துக்குறோம். அது தட் இஸ் டிஃப்ரெண்ட். இல்லை எது சொல்கிறேன்னா இதை வந்து ஏன்னா அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் டெடிக்கேட்டடாக வந்து சில டைம் பண்ணி இதுக்காகவே நம்ம ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து பிளான் பண்ணி பண்ணினோம்னா முடியாததுன்றது என்ன அதை மட்டும் நினைக்க. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் திரும்பி திரும்பி சொல்கிற காரணம் வந்து யாராவது ஒரு மனசில் வந்து இது நம்மளாலையெல்லாம் முடியாதுன்னு மட்டும் தயவுசெய்து நினைக்க. நம்மளால முடியாட்டி வேற யாருனால முடியுன்ற அதை முதல்ல போடணும். எப்போ சொன்னோம் நம்மனாலேயே முடியலைன்னா எப்படி, நம்மனாலேயே முடியலைன்னா வேற யாருனால முடியுன்றது மட்டும் ஒரு கொஸ்டின் போடுங்க. அதுக்கு வந்து நான் அதை சொன்ன மாதிரி செல்ஃப் அசஸ், உங்கள்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லைன்றதை நீங்கள் முதல்ல ஸ்டடி பண்ணுங்க. என்னத்தை உங்களை டெவலப் பண்ணிக்க முடியும், என்னத்தை டெவலப் பண்ணிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஜம்ப் ஆகாதீங்க. நம்மளால் இது முடியாது, இவ்வளவு ஷார்ட் பீரியடில் முடியாது, இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த தடவை இது வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது, இது ஒன்றும் பெருக்கலாம். இது 4 வருஷமாக உங்களுக்கு இது இப்படியே இதே வேகன்சி தான் வருது. 4 இயர்ஸ் எனக்கு தெரியாது. போன பெருதில் இருந்து 4 இயர்ஸாக வந்து 4 எக்ஸாம்லாம் அதுக்கு முன்னாடி வருது. இல்லை இடையில கொஞ்சம் அமெண்ட்மெண்ட் இந்த தமிழ் வரணும்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து இது ஃபிசிக்கலி சேலஞ்சு பெர்சனுக்கு இது பண்ணோம். அதில் கொஞ்சம் சில டிலே ஆச்சு. அமெண்ட்மெண்ட் பண்ணணும், அந்த கோட்டா ஒதுக்கணும், அப்புறம் அதெல்லாம் பண்ணணுன்ட்டு. ஸோ அதுக்கு தெரியும் இப்போ 4-5 வருஷமாக வந்து இதே இருக்குது. இப்போ நமக்கு அந்த வேரில் ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ இது பாசிட்டிவ் இது வரைக்கும் போனதெல்லாம் இருக்கணும். இனிமேல் நான் சொல்கிற மாதிரி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுங்கள், குரூப்பாக இது பண்ணுங்கள். இப்போ எல்லாம் நிறையா டெக்னாலஜி முன்னமாதிரி நாங்கள் ஃபிசிக்கலாக போகணும். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகணுன்னா ஒருத்தர் படிப்பார், நாங்கள் உட்காந்துருப்போம். நாங்கள் அவர் ஆஃபீஸ் போனாட்டி அவர் அம்மா ஆஃபீஸ்க்கு வரணும் அவர். இப்போ எல்லாம் அதே கிடையாது. எல்லாமே செல் இருக்குது, எல்லாம் லேப்டாப் வச்சுருக்கோம், டேப் வச்சுருக்கோம். எல்லாம் இது பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்கேருந்து படிக்கல நம்மள அவங்கவுங்க வீட்டில் இருந்துக்கிட்டே படிக்கலாம். ஒருத்தர் படிப்பது எல்லாமே நம்ம ஆக்டே வந்துடுது. நம்ம செல் எடுத்து வச்சுக்கலாம், லேப்டாப் இருக்கோம், லேப்டாப் வச்சுக்கலாம். அவர் அங்கேருந்தே படிக்கலாம், ஃபோனில் நம்ம பார்க்கலாம், நம்ம இருந்தே படிக்கலாம். நிறைய விஷயம் இது எதுக்கு சொல்ல வந்தேன், டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு. நம்ம வந்து டைம் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு இது பண்ணணுன்றதில்ல, வேறு ஃபிசிக்கலாக போகணும். இப்போ லேடிஸ்னால் இன்னொரு வீட்டுக்கு நம்ம போகணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு டைத்துக்கு மேலே நம்ம போகணுன்ற அவசியம் கிடையாது. இதெல்லாம் இது தேவையே இல்லை. இப்போ இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம இருக்கக்கூடிய எல்லாருமே வச்சுருக்கோமே. எல்லாருமே என்ன ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே நம்ம அதில் தானே பார்க்குறோம். இப்போ எல்லா மேக்ஸிமம் ஆக்ட் வந்து நம்ம புக்கை போய் தேடுறதில்ல, எல்லாமே செல்ல. அதே மாதிரி நம்ம எங்கேயாவது போயிட்டுருக்கோம், ட்ராவல் பண்ணோம்னா நம்ம லைப்ரரிக்கு போக வேண்டியதில்லை. நாங்கள்லாம் லா காலேஜில் இருக்கையில் ஃபஸ்ட் 2 இயர்ஸில் எங்களுக்கு சிலபஸே கிடையாது. நாங்கள் காலேஜில் தமிழ் புக்கு கிடையாது. அதனால் என்ன சொன்னோம், சிம்மக்கல்லில் வந்து லைப்ரரியில் உட்காந்து அங்கே போய் தேடி அதில் அந்த ஹிஸ்ட்ரி, ஆன்சியன் ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, அப்புறம் இந்த பொலிட்டிக்கல்லாம் உட்காந்து நோட்ஸ் எடுப்போம். புக்ஸே கிடையாது லா காலேஜ். இங்கிலீஷ் புக்கு மட்டும் இருக்கும். நமக்கு இங்கிலீஷுக்கு ரொம்ப தூரம் அப்போ எல்லாம் வந்து. ஸோ அதனால உட்காந்து எப்படியாவது பாஸ் பண்ணி ஆகணும். காலேஜுக்கு வந்துட்டோம், எப்படியாவது டிகிரி முடித்து போகணுன்ற வெறி தான் அப்போ இருந்ததே ஒழிய வேற எல்லாம் எதுவுமே கண்ணுக்கு தெரியலை. அதில் எதுக்கு சொல்ல வரேன்னா அப்போ அந்த ஒரு டெக்னாலஜி. இப்போ எல்லாம் எல்லாமே ரொம்ப ஈஸி. நம்ம எங்கேயும் பஸ்ஸில் போக வேண்டியதில்லை. ஒரு இடத்துல போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு இடத்துக்கு போய் பெர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை. அழகாக நீட்டாக செல்ல ஆன் பண்ணோம்னா நம்ம மாதிரில ட்ராவல் போகையிலே இப்போ போகிற பஸ்ஸில் போகிறோமா, இதில் போகிறோமா, ஆஃபீஸில் உட்காந்துருக்கோமா, நம்ம கேஸ் பாஸ் ஓவர் ஆகிருக்குதா, உட்காந்து நம்ம மாதிரில வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். இல்லை டைம் வந்து நிறையா இருக்குன்றதுக்காக சொல்ல வந்து வேறு ஒதுக்கலாம். அப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ இதெல்லாம் வந்து நான் கோட்பையில் எனக்கு வந்து எப்பயுமே இந்த சின்ன ஹேண்ட் புக் இருக்கும். சிபிசி, ஐபிசி, எவிடன்ஸு, அப்புறம் இது சிஆர்பிசி, ஒரு சின்ன புக்கு, ஒரு சின்ன பாக்கெட் புக் இருக்கும். இந்த ஹேண்ட் புக்கு எப்பயுமே கையில் இருக்கும். கோர்ட்டில் இருக்கையில் கோர்ட்டில் இது காலிங் முடிஞ்சோன்னே பாஸ் ஓவர் ஆனவுடனே அது வரல கேஸ் வர வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டே இருப்போம். அப்படி தான் உட்காந்து பார்த்து. இப்போ இருக்கிற மாதிரி செல்லப்போ எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இருந்ததுனால நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். கேஸ் கூப்பிட்டனி கேஸை நடத்துவோம், அடுத்து போட்டனே போயிட்டணும். அது மாதிரி இப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பார்த்து அது மாதிரி எதாவது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப ஈஸி. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நான் சொல்கிறேன். மற்றபடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது அது பண்ணுறதுனா அது வேறு விஷயம். அதுக்கு நிறையா உங்களுக்கு தெரியும், வி டோன்ட் வாண்ட் கோ தட் ஏரியா. அது இந்த இன்னைக்கு ஆப்செட் கிடையாது. பட் இது பண்ணுறது முடியாததுன்ற இல்லைன்றதான் திரும்ப நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் பிளான் பண்ணி கரெக்டாக ஷெட்யூல் போட்டு ப்ராப்பராக வந்து நல்லா ஒரு டைரெக்டாக அதை ஒரிஜினல் பேராக்டை ஐ டு ஐ அதை தான் திரும்பி சொல்கிறது. ஐ டு ஐ வந்து ரெகுலராக நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் வேண்டான்னாலும் தூங்க விடாது மனுஷன். அதுவே ரிமைண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம போய் நீங்கள் கொஸ்டினை பார்த்த உடனே நமக்கு வந்து இம்மீடியட்டாக வந்து
நமக்கே தெரிஞ்சிடும் கரெக்ட் ஆன்சர் என்ன, மிஸ்டேக் என்ன, எது ராங் ஆன்சருன்றது ஈஸியாக வந்து. ஏன்னா ஆன்சர் அங்கேயே கொடுத்துட்றாங்க, கொஸ்டின் கொடுத்துட்றாங்க. ஒன்லி திங் இஸ் வந்து நமக்கு ஃபெமிலியர் ஆகணும் அந்த ப்ரொவிஷன், அவ்வளோதான். இதில் வேறு ஒரு கஷ்டமே. ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப அதுதான் ரொம்ப சிரமப்படுறாங்க. பட் அப்சல்யூட்லி அது சிரமமே கிடையாது. ஏன் அப்படின்னா ப்ரொவிஷன் ஃபெமிலியர் ஆகணும், இது ஒன்று தான். அதுக்கு வேறு ஒரு வேலையுமே கிடையாது. வேறு எங்கேருந்து எடுக்கவும் மாட்டாங்க. மிஞ்சி போனால் ரொம்ப அது ரிமோட் ஆக்ட் 1 2 வரணும், அது நமக்கு தேவையே இல்லை. நமக்கு தேவை 40 to 50 மார்க்கு தான் பதிக்க இந்த இதில் பொறுத்தளவுக்கு. அதில் வந்து அதில் ஒரு 50 பேர், நம்மளில் ஒரு 50 பேர் ஈஸியாக இது பண்ணலாம். அது இது என்னென்னா இந்த பேராக்டை மட்டும் நீங்கள் திரும்பி 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 படிங்க, நல்லா ஃபெமிலியராங்க. அதே மாதிரி முக்கியமான கேஸ் லாஸ் அதை படிங்க, அது நமக்கே தெரிஞ்சிடும். அந்த அதுதான் கிளாஸில் வர்றவங்க சொல்லுவாங்க. நம்மளும் இப்போலாம் உங்களுக்கு தெரியாத குரு நிறையா வந்துடுது. ஸோ அந்த மாதிரி கேசஸ் வந்து அதையும் எடுத்து அதையும் பார்த்துட்டிங்கன்னா அது சிலருக்கு அது மினிமம் தான் வரும். அப்புறம் ப்ளஸ் வந்து எட்ஸெட்ரா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் அது வேணும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். இல்லை வேணால் நான் வேறு ஏதாவது ப்ரொவிஷன் சொல்கிறேன்னா சொல்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ யாராவது ஏன்னா இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் அதுதான். உங்களுக்கு மெயினாக வந்து உங்களை மனசளவில் நீங்கள் தயாராகணுன்றதான் மெயின். இது வந்து வேறு டவுட்டு யாருக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேட்கலாம். சொல்லுங்கள் சார். அது உங்கள் இதில் கல்ஃபர் ஆகி வரும், அது பேட்டர்ன் மாற்றி தரும். நோட்டிஃபிகேஷன்லேயே அது வந்துடும் சார். நோட்டிஃபிகேஷனில் ஏஜ் லிமிட் என்ன, எவ்வளவு மினிமம் ப்ராக்டிஸ் இருக்கணும், அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாம். பொண்ணு அதுதான் நான் ஏற்கனவே இப்போ நம்ம படிக்கிறது வந்து அதுக்கு இல்லைன்னா ப்ராக்டிஸ் யூஸ் ஆகிடுது, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். மினிமம் அது வந்து இல்லை தான் சார். மேக்ஸிமம் 45 மேக்ஸிமம் ரயிலில் வந்து என்னென்ன 45 வரும்னு நினைக்கிறேன். பட் இதில் என்ன ஒரு டைம் ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால இல்லை 35 to 45 நினைக்கிறேன். இல்லை அதான் மினிமம் 35 மேக்ஸிமம் 45 அப்படின்னு நான் லாஸ்ட் டைமை பொறுத்தளவுக்கு மேபி அது ஒரு டைம் பாலிசி அது இது பண்ணி மாற்றுவாங்க, அதுக்காக சொல்கிறேன். அதனால் அது யூ நீட் நாட் கோ தட். அது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே வந்துடும். மினிமம் என்ன, மேக்ஸிமம் என்ன, ப்ராக்டிஸ் மினிமம் ப்ராக்டிஸ் எவ்வளவு இருக்கணும், இது எல்லாமே வந்து அதே மாதிரி சிலபஸ் எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ வரும், எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க, எவ்வளோ ஆன்சர் பண்ணணும், என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கணும், எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அதுல எல்லாம் ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் எங்களுக்கு வந்து அது மாதிரி எதுவுமே கிடையாது. நாங்கள் இது பண்ணி அப்போ தான் ஃபஸ்ட்டு செட்டு. அதாவது என்னென்னா நாங்கள் எக்ஸாம் எழுதையில் வந்து எப்படின்னா அப்போ அதுக்கு முன்னாடி ரிட்டன் கிடையாது. அப்போ 1 2 ஃபேஸ் வேல்யூவில் தான் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து 2003 அப்போ தான் ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் வர்றாங்க. அப்போ வந்து என்ன கேட்பாங்க, என்ன சிலபஸ்ஸு, என்ன டியூரேஷன் எதுவுமே தெரியாது. 15 நாள் தான் எங்களுக்கு. ஒன்லி 15 days அவங்க கால்ஃபார் பண்ண முடியல. 15 days எக்ஸாம். மெட்ராஸில் தான் அங்கேருந்து போகணும். ஸோ அதில் எதுக்கு சொல்ல வரேன்னா அது மாதிரி அதுவே நம்ம படிக்கிறதுக்கும் அந்த எக்ஸாமுக்கு அதுக்கு சம்மந்தமே அது எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்ன, மினிமம் ப்ராக்டிஸ் எவ்வளவு, அதே மாதிரி எந்த சிலபஸ் என்ன, எவ்வளோ கொஷின்ஸ்க்கு இது பண்ணுவாங்க, என்ன பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனில் இப்போ எல்லாம் கிளியர் பண்ணிடுறாங்க. அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது.